ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம மைசூரில் ஃபேமஸான ஜூ தாங்க vlog-ஆ பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஜூக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அப்போ இருக்க என்ட்ரியும் இப்போ வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் போட்டுட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஜூக்குள்ளே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸ். நம்ம வந்து அங்கே டோக்கன் வாங்கிட்டு பேட்ரி கார் வேணும்னா பேட்ரி கார் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ரி காரில் ஹோல் ரவுண்ட் வரணும்னா 1 hour ஆகும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நடந்து போகணுன்னா ஒரு 3 hours ஆகும். ஸோ ரொம்ப வந்து குழந்தைங்க வச்சுருக்கவங்க, வயசானவங்க அப்படிலாம் வந்து பேட்ரி கார் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லாதவங்க தனியாகவே வந்து நடந்து நிறையா பேர் வந்து போகிறாங்க. ஸோ சேஃபாக தான் இருக்குது. ஸோ வந்து 3 hours ஆகுது அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து பேட்ரி காரில் தான் போனோம். ஸோ முக்கியமான ஸ்பாட்ஸ்லலாம் வந்து நிறுத்துகிறாங்க. ஸோ பேட்ரி கார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நிறையா மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ சீக்கிரமாக அந்த 1 hourல முக்கியமான ஸ்பாட்ஸ்லாம் நிறுத்துகிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்க்குற மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒயிட் டைகர், அதுக்கப்புறம் லயன் நிற்கிற இடத்துல, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நிப்பாட்டி நம்மளை பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கிட்ஸுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ டயர்டு இல்லாமல் நம்ம ஹோல் ஜூவை வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து லயன் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொரிலா. ஸோ வந்து டு நாட் டச் தி கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா வந்து வியூ வேணும்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கிளாஸ் பக்கத்துலேயே வரும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போயிருந்த டைமில் அது வந்து கிளாஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொரிலா தான், இதுவும் கொரிலா தான். ஸோ இது வந்து இன்ஃபோசிஸ்காரங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ஒரு போர்டில் வந்து போட்டிருந்துச்சுங்க. ஸோ வந்து குழந்தைங்க வந்து நார்மல் ஜூவில் காட்டிலும் இதுங்க வந்து ரைனோசரஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ என் பையன் பொண்ணு எல்லாருமே வந்து ரைனோசரஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறாங்க. ஸோ ரொம்ப ஹார்மான அனிமல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் வித்து அவங்க மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க. ஜீப்ரா போச்சு இல்லைங்களா, அது பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ கரடி. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்குறக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு லைவ்லி என்விரான்மெண்ட் கொடுக்குற மாதிரியும் அந்த ஜூவில் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது காட்டு நாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமல். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பீஷியஸ் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ கரடி வந்து நிறைய இடத்துல வந்து இருந்தது. ஸோ நாங்கள் போன இந்த கரடி ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது விளையாடுறத வந்து நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்களேன், அந்த கரடி வந்து எப்படி வந்து ஹாயாக விளையாடுதுன்னு. ஸோ பார்க்குறக்கே ரொம்ப லைவ்லியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நிறையா வந்து அனிமல்ஸ் வந்து அதே மாதிரி அந்த ஜூவில் வர அந்த ஸ்மெல்லோ இல்லை வந்து அந்த ரொம்ப டர்ட்டாவோ இல்லாமல் நல்லா வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லா ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து தனியாக ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. அது போக பேட்ரி காருக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் கிட்ஸோட ஏஜ் லிமிட் பொறுத்து தான் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ கொடுக்குற காசுக்கு வேல்யூவானால் கண்டிப்பாக ஒர்த்தாக தாங்க இருக்குது. ஸோ இந்த பேட்ரி காரில் போகும்போது உங்களுக்கு அலுப்பு தெரியாமல் ஸோ எல்லா ஸ்பாட் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட், வைல்டு மாதிரி ஃபீல் கொடுக்குற எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ முந்தின கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஹைனா, விஜய் படத்தில் வரும் இல்லைங்களா, அந்த ஹைனா. ஸோ எந்த ஜூலையுமே நான் அதை பார்த்ததில்ல. ஸோ வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போக முடியாதவங்க இந்த மாதிரி மைசூரில் வந்து நம்ம ஜூ போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கங்காரு டைப்பில் ஒரு அனிமல், பட் ஆனால் அது வேறு பேர் எழுதியிருந்துச்சு. ஸோ அது வந்து கங்காரு மாதிரி தான். ஸோ ஹிப்போ, ரைனோ இதெல்லாமே வந்துட்டு எல்லா ஜூலேயுமே இருக்காது. ஸோ மைசூர் ஜூக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸ் வந்து இதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, கங்காரோஸ் டைப்பில். ஸோ இதுதான் வந்து அந்த அனிமல். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஸ்பீஷஸ் இருக்கும் போது ஸோ குழந்தைங்க வந்து பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பேசுகிற வயசில் இது கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். இந்த அனிமல் வந்து பார்த்திங்கன்னா கங்காருன்னு எழுதலை. ஸோ அதனால தான் இதை நான் கிளிப்பிங்கில் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸ், ரெப்டைல் ஸ்பீஷஸ்க்குள்ளே போனோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நிறையா வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஸோ மரத்தோட சாயல்லையே இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்து எடுத்தேன். பார்த்திங்களா, மேலே மரத்தோட சாயல்லையே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுக்குமே வந்துட்டு வெளியில் நிறுத்திடுறாங்க. ஒரு சைடில் வந்து நம்ம வந்துட்டு இன்னொரு சைடில் வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அந்த டைமுக்கு வந்து வந்துடுறாங்க. இது வந்து பிளாக் பேந்தர். ஸோ இதுவுமே வந்துட்டு
எல்லா ஜூலேயும் கிடைக்காது இல்லைங்களா பார்க்குறக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பிளாங்க் பேத்தர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைனோ, ஹிப்போ, அதுக்கப்புறம் க்ரொக்கடைலுக்கு வந்து ஒரு தனி ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஜுராசிக் வேர்ல்டு படம் மூவிஸ்லலாம் காட்டுவாங்க இல்லைங்களா, ஒரு ட்ராக்கில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வெளியே வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ லைவ்லியாக வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட வர மாதிரியும், ஒரு ஓஷன் செட்டப்பில் ஜஸ்ட் வாட்டர் போகிற மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டு பெலிக்கனு அந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு எல்லா ஜூலையுமே நம்ம நடந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ வெளிநாட்டிலலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட வந்து பறந்து வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப லைவ்லியாகவே வந்து இருந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எந்த ஒரு பேட் ஆர்டரோ ஸ்மெல்லோ வந்து நாங்கள் ஃபீல் பண்ணலங்க. ஸோ ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அனிமல்ஸோட அந்த டம்புமே வந்துட்டு அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, சேஃப்டியாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொடுக்குற மணிக்கு வந்து நல்லா ஒர்த்தாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக மைசூர் போனீங்கன்னா மஸ்ட்டு விசிட்டுன்னு சொல்லலாம் இந்த மைசூர் ஜூ. ஸோ இந்த லீவில் வந்துட்டு போக முடியாதவங்க கூட ஒன் டே ட்ரிப்பாக கூட நீங்கள் மைசூர் வந்து போயிட்டு வரலாம். கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக கூட நீங்கள் மைசூர் ஜூ வந்து விசிட் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆளுங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதை கூட காட்டியிருப்பேன். ஸோ அப்பப்போவே வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிராஃப் வந்து ரொம்ப அப்படியே மெஸ்மரைசிங்காக இருந்துச்சுங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஜிராஃப் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ மைசூர் ஜூவில் கடைசியாக அது வந்து லைவ்லியாக போகிறதும் சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஜிராஃப் போகிறத வந்து ரொம்ப ரசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு எடுத்தது நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மைசூரில் மற்ற விசிட் பண்ணுற பிளேசஸ் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளேசஸும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இப்போ பழைய வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ 2 days ட்ரிப்புக்கு ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்கள் எங்கேயாவது 2 days ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மைசூர் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ 1 டேயில் வந்துட்டு இங்கே ஜூ பார்க்கலாம், நெக்ஸ்ட் டேயில் வந்து அதர் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.